அல்லாஹுல் மூலான அலி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா சமூக மக்களும் பெருமானாரின் சபையில் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டே இருந்தார்கள். அதில் யூத சமூகத்தை சார்ந்தவர்களும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லா இப்னு சலாம் போன்ற பெரிய யூத ஃபாதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தபோது பல பேரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூத சமூகம் ஒரு தடவை ஒன்று சேர்ந்து நபிகள் பெருமானாரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். நாங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம், இஸ்லாமிய நம்பிக்கைகள், அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றுகிறோம். ஆனால் அந்த ஒட்டகம் மட்டும் எங்களுக்கு ஆகாது, அதுக்கு மட்டும் எங்களுக்கு விளக்கு தரணும் என்று கேட்டார்கள். காரணம், அவர்களுடைய மதத்தில் ஒட்டகத்தை வெறுக்குமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டகக்கறியை சாப்பிடுவது குறித்து ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற முக்கியமான அவர்களுடைய தலைமை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயேல் சந்ததிகள்னு சொல்கிறோமே, யாக்கூபின் சந்ததிகளைத்தான் இஸ்ராயேலின் சந்ததிகள் என்று சொல்லுகிறோம். பனு இஸ்ரவேல்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? பனு இஸ்ராயேல் என்று சொன்னால் அவருடைய இன்னொரு பேர் தான், அந்த சந்ததிகள் தான் அவர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் ஒட்டகம் இடம்பெறுகிறது. ஒட்டகத்தை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் பணித்தான் என்ற ஒரு செய்தி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட இதை நாங்கள் வெறுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது வெறுக்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இஸ்லாத்தில் இருக்கிற போது இஸ்லாம்னு ஒரு நடைமுறை வச்சுருக்கு. ஒரு பள்ளிக்கூடம், ஸ்கூல் இருக்குதுன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு நடைமுறை. நீங்கள் இங்கே வந்துட்டால் இந்த நடைமுறையைத்தான் நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். பழைய செய்திகள் சிலதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது முழுமையான இஸ்லாம் அல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பு திருக்குர்ஆன் பதில் சொன்னது, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டால் முழுமையான ஈமானுக்குள்ளே வாங்க, முழுமையான இஸ்லாத்துக்குள்ளே வாங்க. இஸ்லாமிய நடைமுறைகளில் தஸ்தீக்கும் பில் கல்ப், உள்ளத்தை கொண்டு நம்புவதற்கு பேர் ஈமான். ஆனால் ஈமான் என்ற வார்த்தை அதுக்கு மட்டும் சொல்கிறதல்ல. 77 கிளைக்கும் ஈமான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குஃபுர் என்று சொன்னால் அல்லாஹ்வை மறுப்பதற்கு பேர் குஃபுர். காஃபிர்னா என்ன அர்த்தம்? இறைவனை நிராகரிப்பவர், இறைவன் இல்லை என்று சொல்பவர். அதுக்கு அந்த இறைவனை நிராகரிக்குதல் என்பது கொள்கையிலே இருப்பதற்கு பேர் மட்டுமல்ல, செயலிலும் குஃபர் என்பது வரும். பல தவறுகள் நபிகள் பெருமானார் கண்டிக்கின்ற போது, கிதாலுஹு குஃபுருன், ஒரு மூமினை கொல்லுவது குஃபுரு என்று சொன்னார்கள். லா தர்ஜு பாதி குஃபாரா ரிகாப பாலிக்கும், உங்களில் ஒருவர் இன்னொருவர் வெட்டி கொண்டு எல்லாரும் காஃபிராகி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள். பல ஹதீஸுகளிலே தவறு செய்பவர்களை பார்த்து இது குஃபுரு அப்படின்னு சொல்கிற ஹதீஸ் இருக்கு. லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, அமானிதத்தை பேணாதவர் மூமின் கிடையாது, ஈமான் இல்லை என்கிறார். அப்போ ஈமான் இல்லை என்றால் கொள்கையிலே நம்பிக்கையில் அவருக்கு ஈமான் இல்லை என்ற அர்த்தமா, அல்லது ஈமான் சார்ந்த செயல் இல்லை என்ற அர்த்தமா? இவர் காஃபிராகிவிட்டார் என்று ஹதீஸுகள் வருகிறதே, உண்மையான காஃபிராகவே ஆகிவிட்டாரா, அல்லது அந்த செயல் குஃபுருக்கு நெருக்கமானதா? அப்போ நல்ல அமல்களை எல்லாம் ஈமான் என்று முஸ்லிமுடைய ஹதீஸுகளில் ஏறத்தாழ தொடங்கியதிலிருந்து பல பாடங்களில் நன்மையான காரியங்களை எல்லாம் சொல்லுகிற போது ஈமான் என்ற பாடத்துக்கு கீழே கொண்டு வருகிறார். தவறையெல்லாம் கண்டிக்கின்ற போது இதெல்லாம் குஃபருடைய செயல்பாடு என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஈமானுக்கு பிறகு நம்மிடம் இருக்கின்ற நல்ல அமல்கள் அதுவும் ஈமானை சார்ந்தது.
நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் அது குஃபரை சார்ந்தது. அது சரின்னு நினைச்சா உண்மையான குஃபரு, இல்லை என்றால் அது குஃபரை நோக்கி நம்மை நகர்த்துகிறது, நம்மை நெருக்கி வைக்கிறது. அல்லது இந்த பண்பாடு முஸ்லிம்களின் பண்பாடு அல்ல, இது ஈமான் ஏற்றிருப்பவர்களின் பண்பாடு கிடையாது. எனவே இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் முழுமையாக நுழையுங்கள். இந்த வசனம் இறங்கிய பிறகுதான் சஹாபிய பெருமக்கள் அந்த ஒட்டகத்தை வெறுக்கின்ற பண்பை அந்த யூத மதத்திலிருந்து வந்த சஹாபிகள் விட்டார்கள் என்ற அந்த ஹதீஸ்களிலே நாம் படிக்கின்றோம். எனவே நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் என்பது, பாவங்களை விடுதல் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது. லா யஸ்னி ஸானி வஹுவ மூமின், ஒரு விபச்சாரம் செய்கிறான் என்றால் அவன் மூமினாக இருக்கிற போது அவன் விபச்சாரம் செய்வதில்லை. லா யஸ்ரிகு சாரிக், திருடுபவன் திருடுவதில்லை, வஹுவ மூமின், அவன் மூமினாக இருக்கிற நிலையில் அதை திருடுவதில்லை. அப்போ ஈமானுக்கும் திருட்டுக்கும் அதோடு ஒன்று சேராது. ஈமானும் பாவமும் ஒரே நேரத்தில் ஒன்று சேருவதில்லை. அவர் செய்கிற போது ஈமான் அவற்றை இருக்கிறது இல்லைன்னா இங்கே நாம் கவனிக்க வேண்டும். எனவே தான் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் பெருமக்களிடத்தில் மிகப்பெரியதொரு பேணுதல் இருந்தது. காரணம் அது தவறுதான், ஆனால் அந்த தவறு நம்மை பாவமாக பார்ப்பது ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் நம்மை குஃப்ரை நோக்கி நகர்த்தி விடுமோ என்கின்ற பயம் அதில் இருக்கிறது. எனவேதான் அந்த சஹாபிய பெருமக்கள், தாபியின்கள் இந்த வரலாறுகளை படிக்கிற போது மிகவும் பேணுதலாக இருந்தார். ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு துணி வியாபாரம் செய்கிறார்கள். அவர் பணியாளரிடத்தில் சொல்லிவிட்டு போகிறார்கள், இந்த துணியில் டேமேஜ் இருக்குது, அதை குறைச்சி கொடுங்க, குறைச்சி வீங்கன்னு சொல்லிட்டு போகிறார். அவர் அந்த கடைக்கு திரும்புகிற போது பொருளெல்லாம் விற்கப்பட்டிருக்கு, எல்லா துணியும் விற்றுருக்குறாங்க. அந்த துணி குறித்து கேட்குறாரு. டேமேஜ் பீஸ் ஒன்று இருந்துச்சு, அது என்ன பண்ணீங்க, எவ்வளோக்கு விற்றீங்க? அது மொத்தமாக போகும்போது ஒரே ரேட்டை கொடுத்து அனுப்பியாச்சு என்று சொன்னார். இல்லை, அப்படி விற்றுருக்கக்கூடாது, அது சரியில்லையே அப்படின்னு அதை யார் வாங்கிட்டு போனாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் மிச்ச காசை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஒரு 20 ரூபா துண்டு துணின்னா அது 10 ரூபாய்க்கு விற்கணும், 20 ரூபாய்க்கு விற்றாச்சு, மிச்சம் அது 10 ரூபா தானே வேலை. எனவே அந்த குறையை சொல்லி விற்றுருக்கணும். நீங்கள் குறையை சொல்லாமல் எல்லா நல்ல துணி மாதிரி அதையும் தூக்கி விற்றுட்டீங்க இல்லையா, அந்த காசு உள்ளே வருது. இப்போ அது ஹலாலா ஹராமா, இது பிரச்சனை இருக்குது அதில். எனவே அந்த மிச்ச காசை நீங்கள் கொடுக்காதவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அந்த நபரை தேடி தெருவில் போகிறாங்க. கடையிலேருந்து இறங்கிட்டு இங்கிட்டு போவாரா அங்கிட்டு போவாரா, அவர் எந்த ஊருக்காரு, நடந்து ஏதோ ஊருக்கு போகிறதா இருக்கலாம். தேடுகிறார்கள், அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வரலை. எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணுறது, அவரை கண்டுபிடிக்கவும் முடியல. ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு விற்ற எல்லா காசையும் கொண்டு போய் சதக்கா செய்து விட்டார். காரணம், அங்கே ஹராமிலிருந்து ஒன்று உள்ளே வருகிறது. இதை செய்கிற போது அது ஈமானுக்கு பாதகமாக ஆகலாம், என் ஈமானுடைய பலகீனத்துக்கு இது காரணமாக அமையலாம். செய்கிற செயல் சிறியதாக இருந்தாலும் அது ஈமானோடு சம்பந்தப்படுத்தினார். இந்த பேணுதல் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு காலம் வரும், அது நாம் உண்ணுவது ஹலாலா ஹராமா என்கின்ற சிந்தனையே மனிதர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஹலாலு பையினுன், ஹலால் தெளிவானது, அல் ஹராமு பையினுன், இதெல்லாம் ஹராமுன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டு பிரச்சனை இல்லை. வமா பைனஹுமா முஸ்தபிஹாத்துன், அந்த ரெண்டுக்கும் மத்தியில் சந்தேகமான சில விஷயம் இருக்கு. அது சரியா தப்பா, இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா தெரியாது. சந்தேகம் இருந்தாலும் அங்கிருந்தும் விலகி கொள்ள வேண்டும். அதையும் செய்யாமல் இருப்பதுதான் ஒரு பேணுதல் மிக்க ஒரு மூமினுக்கான அடையாளம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப பசியாக இருந்தாங்க, உணவில்லை. அவருடைய அடிமை ஒருத்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நிலைமை பார்த்துட்டு ஒரு பால் ஒரு பூஜா கொண்டு வந்து கொடுத்தார். பசியில் இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாங்கி குடிச்சிட்டாங்க. தன்னுடைய அடிமை, என்னப்பா எப்படி கிடச்சிச்சு, எங்கேயும் வேலை பார்த்தியா, அதுக்கு கூலியாக இந்த பாலை கொடுத்தாங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்னார். நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கொடுத்த என்று அவரை பாராட்டி கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், நான் உங்களை வந்து பார்த்தேன், ரொம்ப பரிதாபமாக இருந்தீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே நினச்சி தான் நான் போனேன். அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் என்றால்,
ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருக்கிற போது ஒருத்தருக்கு நான் ஒரு வேலை செஞ்சு கொடுத்தேன், அதுக்கு கூலி கொடுக்காம இருந்தார், அதுக்காக அதை இந்த கூலி கேட்டு வாங்கி அதை பாலை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னாரு. என்ன வேலை செய்தாய் என்று கேட்டார்கள். அதில் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு குறி பார்த்து சொன்னேன், ஜோசியம் பார்க்குற மாதிரி. அவருக்குள்ள 6 இடம் சொன்னேன், அந்த 6 இடத்திற்கு அவர் கூலி கொடுக்கணும், அது பாக்கியாக இருந்துச்சு. எனவே ஐயாமுல் ஜாஹிலியாவில் செஞ்ச அந்த வேலைக்கு கூலி தான் இந்த பால் அப்படின்ட்டு சொன்ன உடனே குறிபார்த்து வாங்கி வந்து இந்த பால் ஹலாலா ஹராமா, ஐயாமுல் ஜாஹிலியாவில் செய்த ஒரு செயல், அதுக்கு கூலியாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது ஏப்பா நீ சொல்லலை முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் தன் வாய்க்குள்ளே கைகளை விட்டு குடித்த பாலை வாந்தியாக வெளியே எடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த பாலையும் உடம்புக்குள் இருந்து அது வெளியேற்றி விட்டு சொன்னார்கள், ஹராமான ஒரு பொருள் ஒரு மனிதனுடைய மூமியினுடைய உள்ளத்துக்குள்ளே உடலுக்குள்ளே போய்விட்டால் அதனுடைய பாதிப்புகள் மிக மிக அதிகமானது என்றார்கள். அதில் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம். இங்கே நாம் கவனிக்கின்றோம், செயல்பாடுகள் தான், ஆனால் அது ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அது நல்ல அமல்களாக இருந்தாலும் தீய அமல்களாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தால் ஈமானுக்குள்ளே வருகிறது, தீய அமல்களாக இருந்தால் அது குஃபுருக்குள்ளே வருகிறது. காரணம், நல்ல அமல்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு சபஊன் பிதுஉ வ சபஊன், ஈமான் என்று சொன்னால் அது 77 கிளை இருக்கு. நல்ல அமல்கள் எல்லாம் ஈமான் தான். எனவே எந்த நல்ல அமல்களையும் நாம் விட்டுவிட முடியாது. பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பிரதிபலிப்புகள் விளைவுகள் குஃப்ராக கூட இருக்கலாம். எனவே எதையும் சாதாரணமாக பாவமாக நாம் எடுத்துவிடக்கூடாது என்பது இந்த ஹதீஸுகள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகை பெற்ற ஈமான் உள்ளவர்களாக நம் அத்தனை பேரையும் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.